அடிப்பாகம். ஆமா. இடப்பாகம் 1, வலப்பாகம் 1, நடுப்பாகம் 1. நடுத்தண்டு 1. இந்த 3 பாகத்துக்கு 3 பேருக்கு சொந்தக்காரன். யாராரு? வலப்பாகம் இருக்கு அது சிவனுக்கு. ஆமா. இடப்பாகம் என் தங்கச்சி பார்வதி. நடுப்பாகம் இந்த அரிக்கு. ஆமா. இந்த அரிக்கு இந்த அரியில இந்த அரிக்கு. அந்த அரியில இந்த அரி இல்லையா? சரி. எனக்கு மாமா இந்த 3 பாகத்துல நீ போய் நின்னாலும் சிவன் தனியா பார்வதியை பிரிச்சு விட்டுட்டு உங்களை மட்டும் கட்டுவாமான்றான். நீ அம்மா பிடிச்சு கட்டுவான்னா கட்டுறா பாப்போம் அப்படின்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் கண்ணனாக அவதாரத்தை கொண்டு காட்டினோம். யாரை கட்டுவது தெரியாது முடிச்சு நிக்கிறான். அவன் சாமர்த்தியக்காரன். அவன் என்ன பண்ணா 4 ஸ்டைல் பார்த்தா பகவான் ஆகப்பட்டன்னா அதாவது சகாதேவன் உள்ளத்துல போய் உட்கார்ந்து இருந்தான். 1000 துணிலே இல்லாம அவனுடைய உள்ளத்துல அமர்ந்திருந்தான். நாணத்தால் பார்த்துட்டான். எடுத்தான் சகாதேவன் நாண கயிற்றை தனக்கு தானாகவே தன் ஊட்டியிலே கயிற்றை போட்டு கழுத்தை இறுக்கி பிடித்து கட்டி விட்டான். எம்மா எனக்கு கவுரு நாண கயிறு நிறைய ஊட்டிக்கு போயிருக்காண்டா பசிவேரி. நீ போனியாடா தொட்டா பகவான கட்டுறதுக்கு இங்க இருந்து நாண கயிறு எடுத்துக்கினு நேரா வேறு ஊட்டிக்கு போயிருக்கான். நான் பேச மாட்டேன். மைத்துனரே சகாதேவா விடுப்பா விடுப்பா விடுப்பா. என்ன சொல்றான் மாமா உங்களை விடணும்னா நான் எதை கேட்டாலும் சத்தியம் பண்ண மாமா. எது கேட்டாலும் உங்களை விட்டுடுறேன். அப்படி விடணும்னா இந்த சகாதேவன் எதை கேட்டாலும் தரேன்னு சத்தியம் பண்ண மாமா. தரண்டா போயிடுமே. ஆமா தரண்டா தரண்டா தட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணான். அப்பதான் எனக்கு மேம்பூச்சி வாங்குது. என்னடா வேணும்னா மாமா நீங்க வைக்க போறீங்க சண்டை. இந்த சண்டையிலேயே ஒரு ராஜாக்களுக்கு எவ்விதமான உயிருக்கு ஆபத்து வராத சத்தியம் கொடுத்தேன். அப்படி ஒரு கால் ஒருவர் இருந்தால் மற்ற 4 வரும் தனக்கு தானாக இறக்கணும் மாமா. அப்படி வரம் கொடுக்கணும். ஒருத்தவன் 5 பேரு. இந்த 5 பேர்ல ஒருவர் இறந்து விட்டால் மீ 4 பேரும் தனக்கு தானா இறந்து போகணும் அப்படின்னு சத்தியம் வரம் கொடு மாமான்னா வரத்தையும் கொடுத்த அதே வாங்கிக்கிட்டான். அது மட்டுமா மாமா அப்படி நாங்க இறந்தால் எங்களுக்கு இருக்க சுடுகாடு சாதாரண சுடுகாடு வரக்கூடாதுன்னா எங்கடா போவ? சுடுகாடு போனா இப்படி நேரா போக வேண்டியதானம்மா. இல்ல அவன் எனக்கு கேட்டான் என்ன வேணும்னு கேட்டேன். மாமா உங்களுடைய உள்ளங்கை இருக்க இந்த உள்ளங்கையாகப்பட்டது 5 ராஜாக்களுக்கும் சுடுகாடா வரணுமாமான்னா. சரி உள்ளங்கை சுடுகாடா இருக்கு. மண்டபம் எங்க கட்டுவீங்க? எந்த மண்டபம்? 4 கால் மண்டபம் போன கொளுத்துறது அதுதான் கட்டணும். அது உள்ளே நடுமேதை கட்டணும். அவன் கேட்டான்டா சகாதேவன் அதுக்குதான் ஒரு பதில். அதான் நானும் சொன்னேன் இந்த மண்டபம் எங்க கட்டுவீங்க கேட்டான். ஆமா உங்க உள்ளங்கையில சுடுகாடா வரணும். உள்ளங்கை சுடுகாடு வரணும் மாமான்னா சரியா வரம் கொடுத்த. அது மட்டுமா எங்களுக்கு எரிக்க வேண்டும் என்றால் சாதாரண குச்சி கொல்லி குச்சி வேணாம்னா என்னடா வேணும்னா 5 ராஜாக்களுக்கும் உங்க 5 விரலும் கொல்லி குச்சா வரணுமாமா. 5 விரலும் கொல்லி குச்சா கொடுத்துட்டா கொல்லி குச்சா வரணுமாமான்னா சரி அப்படியே கொடுத்தோம். அது மட்டுமா 5 ராஜாக்களுக்கு கொல்லி கொடை இருக்க சாதாரண குடம் கிடையாது. அப்புறம் குயவர் செய்யக்கூடிய மண்பாண்டி எனக்கு வேணாமாமா. அது பட்டுன்னு உடஞ்சிரும். அப்ப என்னடா வேணும்னு கேட்டேன். மாமா 5 ராஜாக்களுக்கும் கொல்லி குடம் இருக்க உங்க தலையே கொல்லிகளை போட்டு உடைக்கணும்ட்டான். அப்புறம் ஒண்ணு முழுசா கேக்குறாரு. சரிடான்னு வரம் கொடுத்தான். அப்போ இந்த பகவான் இறந்தாதான் 5 ராஜாக்களுக்கு இறப்பு. அப்படி இந்த நாடக வாத்தியார் எழுதின பாட்டின் பிரகாரம் இவர்களை தவிர ராஜாக்களுக்கு எவ்விதமான உயிருக்கு ஆபத்து வராது காட்பது என் பொறுப்பு. நான் சொன்னேனே என் சொந்தக்காரன் விட மாட்டான் அப்படின்னு. என் மருமன் சொந்த மருமன் நான் கொலை பண்ண ஆளு. என் மருமன் சொந்த மருமன்டா. என் சொந்த மருமையே கொன்றுவன். ஒண்ணு விடுவனா யாரு சொந்த மருமக? யாரு
என் தங்கச்சி பொண்ணு இருக்க சுபத்திர, ஆமா. என் கூட பொண்ணு தங்கச்சி சுபத்திர. சுபத்திரிக்கு பிறந்தவன் அபிமன்யு. அபிமன்யுக்கு நான் பொண்ணை கொடுத்தேன். ஆமா. என் பொண்ணு சுந்தரி கொண்டு வந்து அபிமன்யு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? பொண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ அப்படி காப்பாது கொடுக்கல. அபிமன்யு கொல்லணும் என் எண்ணம் அது. அதுக்கு பொண்ணை கொடுத்து அவனை கொல்லணும்னா பொண்ணை கொடுப்பது போல கொடுப்போம், போய் உறவாடுவோம், அப்புறம் கொல்ல போடுவோம் அப்படின்னு பொண்ணை கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? அவன் யார் தெரியுமா? அவன் சாதாரணப்பட்டவன் கிடையாது. அடிப்பான். அவனோட எண்ணம் அந்த மாதிரி, அவன் புத்தி அந்த மாதிரி புத்தி. என் மேல் பகை, பகவான் விட மாட்டேன், எங்க நான் போட்டு அவன் வரான் பாப்பான் அப்படின்னு தேடி நேர்ந்தான். என்னால அவன் எதுவும் சண்டை போட முடியல, ஏன்னா அவன் வீரம் அப்படி. சரி, இவன் எப்படியாவது கொலை பண்ணணுமே, இவன் எப்படி மடிக்கலாம் அப்ப நான் என்ன பண்ண, ஒரு குள்ள பிராமணன் மாதிரி உருவெடுத்தேன். என் உருவத்தை மாத்தினேன், ஒரு பிராமணன் மாறினேன். கையில ஒரு பொட்டி எடுத்துனேன். பொட்டி எடுத்துக்கிட்டு அந்த சூரன் வர வழி நேரம் நான் போனேன். அந்த சூரன் தேடி வந்தான். அந்த கண்ணை எங்க இருக்கிறான், அவன் என்ன பண்றான், நாம யாரு போட்டிருக்கா, அவனை அடிப்போம் அப்படின்னு அவன் தேடிக்கினே வந்தான். இவன் தேடிட்டு வந்தானே, அவன் வழியில நான் போனேன். என்னதான் யாரான்னு கேட்டான். ஐயா, அந்த நாமோட கண்ணா இருக்கான் பாரு, அவனுக்கு எனக்கு விரோதி, அந்த கண்ணனை கொலை பண்ணணும், அந்த கண்ணனை தேடிட்டு போறான்னு நான் சொன்னேன் அவங்கிட்ட. அப்படியா, இங்க வர தம்பி, சபா சபா சபா, அந்த கண்ணை தான் நானும் தேடுறேன், எனக்கு அவன் விரோதின்னு அவன் சொன்னான். அப்படியா, ஏங்க உங்களுக்கும் விரோதி எனக்கு விரோதி, அவன் விடலாமா? நீங்க என்ன பண்றீங்க, என் கையில பெட்டி இருக்க, இந்த பெட்டியில போய் நீங்க ஒளிஞ்சுக்கீங்க, நான் தேடின்னு போவேன், அந்த கண்ணனை பார்த்த உடனே பெட்டியை திறந்து விடுறேன், நீங்க போய் அவனை புடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னேன். இதான் சரின்னா அப்ப வாங்க உள்ளன்னு சொல்லி பெட்டி திறந்தேன். அந்த சூர்ணாங்கப்பட்டவன் பெட்டியில போய் அடக்கமானான். அவன் உள்ள போய் உட்காந்த உடனே நான் விடுவேனா, பொட்டி இறுக்கி போட்டுட்டேன். பொட்டியை போட்டுட்டான். அந்த சூர்ணாகப்பட்டவன் அந்த பொட்டிக்குள்ளே இருந்து அங்கே சுத்தி சுத்தி அங்கே செத்துட்டான், மடிஞ்சு போனான், மடிஞ்சிட்டான். ஆவி மட்டும் அது உள்ளே இருக்கு, ஆவி உள்ளே இருக்கு. சரி போனான், ஒரு சூரன் திருத்து கட்டிட்டோம் அப்படின்னு எண்ணம் கொண்டு பெட்டி எடுத்துக்கிட்டு நான் போ வடமதுராபுரி அப்படின்னு சொல்லி நான் போயிட்டே இருக்கேன். போற வழியில என் தங்கச்சி மோனோட வீடு, சுபத்திர வீடு. சரி முழுவதும் தூரம் வந்துட்டோமே, தங்கச்சி சுபத்திர இருக்க, ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படி நான் என்ன பண்ண, இந்த போற வழியில இந்த பெட்டி உள்ள என்ன போனா ஏதுன்னு கேட்கும்ல, அப்படி கேட்குமான்னு சொல்லி தோட்டத்து வழியா போய் இந்த பொட்டியை கீழே வச்சீங்க. பொட்டியை கீழே வச்சு அது ஒரு சாபம் கொடுத்தான். என்ன சாபம்? இந்த பெட்டியாகப்பட்டது என் இனத்தான், என் ரத்த பாசத்தை யாரு இருந்தாலும் அவர் கை வைத்தால் மட்டும் பெட்டி திறக்கணும், மத்தவங்க வச்சா திறக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து ஒரு வாரம் வாழை மரத்தை கீழே வச்சுட்டு நான் உள்ள போனேன் தங்கச்சி பாப்போம்னு.